Hi friends, welcome back to our channel. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்ட்டு தான் வீட்டில் இருந்த கோதுமை மாவும் கொஞ்சம் மண்டவளத்தையும் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கொஞ்சம் கோதுமை மாவு வீட்டில் இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட அந்த கொஞ்சம் ஏலக்காவும் ஒரு 2-3 ஏலக்காவும் எடுத்து நல்லா திரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவை கொஞ்சோல ஒரு சின்ன பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க. சரியா, அப்போ தான் பிள்ளைங்களுக்கு திகட்டாது. கொஞ்சம் நான் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 வாழைப்பழத்தையும் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அதையும் போட்டு மாவோட நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு நல்லா சத்துங்கிறதுனால வாழைப்பழமும் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் மண்டவாளத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பாகு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா இந்த கோதுமை மாவை கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் பார்த்தீங்களா, அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சரி, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா இதுலேயும் பட்டிருக்கும். அப்புறம் நல்லா நான் பிசைஞ்சிக்கிட்டு அந்த பாகையும் நான் அரிப்பு வச்சு அரிச்சு ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன தூசிகள் கிடக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடும்போது கடிப்படும். அதனால் நான் அதையும் ஒரு அரிப்பை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாகை எடுத்து இந்த மாவு கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்திங்களா. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிட வேண்டாம். இது ஒரு உருண்டை, இனிப்பு உருண்டை மாதிரி போடுற மாதிரி தான். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் இருந்துச்சு. அதையும் வச்சு அந்த முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு பார்த்துக்கோங்க. அப்படின்னா பிள்ளைங்க அதை எடுத்து கடிக்கும்போது இது கடித்து சாப்பிடவே நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அந்த முந்திரி பருப்புகளையும் எடுத்து சின்ன சின்னதுகளாக கட் பண்ணி இப்படி அது மேலே தூவி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அப்படியே ஊற வச்சுட்டேன். அவங்க வரவும் சூடாக போட்டு கொடுக்குற மணிக்கு பிளான் போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்போ பசங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே எடுத்து சுட ஆரம்பித்தேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நம்ம விரசி வச்சுருக்கிற அந்த மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக கையால் எடுத்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பிள்ளைங்க எந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவாங்க. நான் குட்டி குட்டியாக ரவுண்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்படி கையால் எடுத்து இப்படி போட்டு கொஞ்சம் நல்லா தீயை வந்து சிம்முலேயே வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நின்று வேகும், இல்லைன்னா கரிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அப்படி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஒரு 2-3 நாளும் ஒட்டாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. நான் தான் போட்டு இப்படி எடுத்தேன். பஞ்சு போல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறினதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சே பண்ணுங்கள். பிள்ளைங்க இப்போ ஈவினிங் நேரம் வர்றாங்கன்னா வரும்போது இந்த வடை இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இந்த இனிப்பு பலகாரமும் போட்டு கொடுத்துட்டு கோதுமை மாவு சத்து தான். நான் அது அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற மணிக்கும் ரொம்ப குட்டி குட்டியாகவும் போட்டேன் பார்த்துக்கோங்க. பெரிய ஆட்கள் சாப்பிட்ற மணி கொஞ்சம் பெரிய சைஸும் குட்டி குட்டியும் தனியாக பிரித்து வச்சு போட்டிருந்தேன். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கோதுமை மாவும் சத்து தான், வாழைப்பழமும் சத்து தான், தேங்காய் பழம் எல்லாமே கொஞ்சம் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்மளுக்கு அப்பப்போ எப்படி தோணுதோ பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா கடையில் வாங்கி கொடுக்காம இப்படி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் செஞ்சிட்டேன். இது கூட சூடாக பிள்ளைங்க வரவும் பாலோ இல்லைனா காஃபியோ வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அழகு போல் சாப்பிட்ருவாங்க பார்த்துக்கோங்க. வெளியெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கி ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இது கொஞ்சம் ஆரோக்கியமானது கூட. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரியா, ஏன்னா எனக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துச்சு. அப்படி நான் பிச்சிங் காட்டியிருக்கேன் பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு ரொம்ப நிறைய ஊற்றாமல் திகட்டவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நமக்கு கண்ணை பஞ்சு போல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ஸ்வீட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.